ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தண்ணீரில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள வானதி விரும்புகிறார். அப்போது தொலைவிலே ஓடத்திலே குந்தவையும் வந்தியத்தேவனும் வந்து கொண்டிருப்பதை கவனித்து, எப்படியாவது தனக்கு இவ்வளவு ஆதரவளித்த குந்தவையிடம் சொல்லிக் கொள்ளாமல் தன்னை மாய்த்து கொள்வது சரியாக இருக்காதே என்று நினைத்தபோது, எப்படி குந்தவை தேவி தன் உயிரை மாய்த்து கொள்ள அனுமதிப்பார் என்று எண்ணியபோது திடீரென்று வானதிக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. வானதியின் மனோரதம் நிறைவேறியது. அவள் தண்ணீரிலேதான் மயக்கம் போட்டு விழுந்தாள். கொதித்து கொண்டிருந்த உடம்பு இனிதாக குளிர்ந்தது, இதயம் குளிர்ந்தது. கீழே 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 போய்க் கொண்டிருந்தாள். எத்தனை தூரம் எத்தனை காலம் போனாள் என்று சொல்ல முடியாது. சில வினாடி நேரமாகவும் இருக்கலாம், நீண்ட பல யுகங்களாகவும் இருக்கலாம். ஆம், கடலின் அடியில் உள்ள அற்புத லோகத்துக்கு அவள் வந்துவிட்டாள். நாகலோகம் என்பது இதுதான் போலும். ஆஹா, எத்தனை அழகிய மாளிகைகள், எத்தனை அடுக்கு மெத்தைகள், முடிவில்லாமல். சிகரம் எங்கே இருக்கிறதென்று தெரியாமல் அல்லவா இந்த மாளிகைகள் உயர்ந்து விளங்குகின்றன. இங்கு உள்ள வெளிச்சம் எதனால் இவ்வளவு குளிர்ந்து மனோரம்யமாக இருக்கிறது? தண்ணீருக்குள் புகுந்து வருவதால் ஒளிக்கிரணங்களும் குளிர்ந்திருக்கின்றன போலும். ஒளி எங்கிருந்து வருகிறது? மாளிகை சுவர்களிலிருந்தே வருகிறது போலிருக்கிறது. ஆம், அதில் வியப்பில்லைதான். தங்கத்தினாலும் முத்துக்களாலும் வைர வைடூரியங்களினாலும் நாக சர்ப்பங்களின் சிரோரத்னங்களினாலுமான விசித்திர மாட மாளிகைகள் குளிர்ந்த வெளிச்சத்தை பரப்புவது இயல்புதானே. அதோ கூட்டமாக வருகிறவர்கள் யார்? அவர்களுடைய தேகங்கள் எப்படி காந்திமயமாயிருக்கின்றன! முகங்களிலேதான் என்ன தேஜஸ்! இவர்களெல்லாம் தேவலோகத்து ஸ்திரீ புருஷர்களைப் போல அல்லவா தோற்றமளிக்கிறார்கள். நாம் வந்திருப்பது ஒருவேளை நாகலோகம் இல்லையோ, தேவலோகத்துக்கு வந்து விட்டோமோ? பிறகு கனவுக்குள் ஒரு கனவைப் போல சில நிகழ்ச்சிகள் அதிவேகமாக நடந்தேறின. சிங்கார அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த மணிமண்டபம் ஒன்றுக்கு வானதியை அவர்கள் அழைத்துச் சென்றார்கள். மண்டபத்தின் மத்தியில் பொன்னியின் செல்வர் தமது பொன்முகத்தில் புன்னகை பொலிய நின்று வானதியை வரவேற்றார். தேவதுந்துபிகள் முழங்க, மணிகளும் மலர்களும் பொழிய, மங்கள கோஷங்கள் ஒலிக்க, இளவரசரும் வானதியும் மாலை மாற்றி திருமணம் புரிந்து கொண்டார்கள். அந்த ஆனந்தத்தின் மிகுதியை தாங்க முடியாமல் வானதி மூர்ச்சையாகி விழுந்தாள். வெகுநேரம் நினைவின்றி கிடந்த பிறகு இரு கரங்கள் அவளை தூக்கி எடுத்தன. அந்த கரங்கள் பொன்னியின் செல்வருடைய திருக்கரங்கள் என்று முதலில் வானதி கருதினாள். அவர் தன்னை தூக்கி எடுத்து வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டு மூர்ச்சை தெளிவிக்கிறார் என்று எண்ணினாள். ஆனால் கைகளிலே வளையல் தட்டுப்பட்டதும் சிறிது ஐயம் உதித்தது. வானதி, வானதி, இப்படி செய்து விட்டாயே என்ற குரலும் பெண் குரலாக ஒலித்தது. மிக மிக பிரயத்தனம் செய்து வானதி சிறிதளவு கண்ணிமைகளை திறந்து பார்த்தாள். குந்தவையின் முகம் அவள் கண்ணில் பட்டது. அக்கா, அக்கா, என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருந்தீர்களா? தங்களை காணவில்லையே என்று வானதியின் வாய் முணுமுணுத்தது. வானதி மீண்டும் ஒருமுறை நினைவற்ற நிலையை அடைந்தாள். அவளுடைய கண்களும் மூடிக்கொண்டன. கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு வரத் தொடங்கியது. நாகலோகத்திலோ தேவலோகத்திலோ தான் இளவரசரை மணந்தது வெறும் பிரமை என்பதை உணர்ந்தாள். இளவரசரை பற்றிய துயரமான செய்தி கேட்டதையும், அதன் பேரில் தான் ஓடைக்கரையில் வந்து நின்றதையும், தலை சுற்றி நீரில் விழுந்ததையும் நினைவுபடுத்திக் கொண்டாள். இந்த நினைவுகள் அவளுக்கு எல்லையற்ற ஏமாற்றத்தை அளித்தன. நெஞ்சில் சுருக்கென்று ஈட்டி பாய்வது போன்ற வலியையும் அளித்தன. கண்களை திறக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. தன்னை தண்ணீரிலிருந்து தூக்கி கரை சேர்த்தது யாராக இருக்கும்? இளைய பிராட்டியாகத்தான் இருக்க வேண்டும். சற்று தூரத்தில் படகில் வந்து கொண்டிருந்த குந்தவை தேவியாகத்தான் இருக்க வேண்டும்.
தன்னை எதற்காக அவர் காப்பாற்றியிருக்க வேண்டும்? ஒரேடியாக முழுகித் தொலைந்து போகும்படி விட்டிருக்கக்கூடாதா? கண்களை திறந்து பேசுவதற்கு முடிந்தவுடனே ஏன் என்னை காப்பாற்றினீர்கள் என்று இளைய பிராட்டியுடன் சண்டை பிடிக்க வேண்டும். தம்முடைய அருமை தம்பியிடம் அவருடைய அன்பு இவ்வளவுதானா? இதோ இளைய பிராட்டி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாரிடம் சொல்லுகிறார்? கேட்கலாம். மயக்கத்தில் ஏதோ பிதற்றுகிறாள். இந்த மட்டும் உயிர் பிழைத்ததே பெரிய காரியம். நம்முடைய படகு மட்டும் இன்னும் சற்று தூரத்தில் இருந்திருந்தால், இவள் ஓடையில் விழுந்தது நம் கண்ணில் படாமல் போயிருந்தால், அதை நினைத்தாலே எனக்கு கதி கலங்குகிறது. நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய் போயிருக்கும். இந்த பெண்ணின் வாழ்க்கை இனிதாக முடிந்திருக்கும். தங்களால் உயிர் பிழைத்த கொடும்பாளூர் இளவரசி வாழ்க்கையில் எவ்வளவோ மனவேதனைப்பட வேண்டியிருந்திருக்கும். ஆஹா, இது யார் நம்மிடம் இவ்வளவு அனுதாபத்துடன் பேசுகிறது? ஆம், அந்த வாலிபர்தான். குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த வீர வாலிபர்தான். இளவரசர் கடலில் மூழ்கிய செய்தியையும் அவரே கொண்டு வந்திருக்க வேண்டும். இன்னும் இவர்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகிறார்கள்? கேட்கலாம். கண்ணை திறக்க முடியாவிட்டாலும் காது நன்றாய் கேட்கிறதல்லவா? இது என்ன, இவ்வளவு நெஞ்சிருக்கம் இல்லாமல் பேசுகிறீர்? ஆண் பிள்ளைகளின் மனதே கல்மனதாகத்தான் இருக்குமோ என்றது இளைய பிராட்டியின் குரல். அப்படி கல் நெஞ்சன் என்று தீர்ப்பு கூறும்படியாக இப்போது நான் என்ன சொல்லிவிட்டேன்? இந்த பெண் இறந்திருந்தால் நல்லது என்று சொன்னீரே, அது போதாதா? எவ்வளவு சிரமம் எடுத்து இவளை நான் வளர்த்து வருகிறேன் தெரியுமா? இவள் பிதற்றிய வார்த்தைகளை தாங்கள் கேட்டீர்களா? உம்முடைய செவிகளில் என்ன விழுந்தது? இளவரசரை மணந்து கொள்வது பற்றி ஏதேதோ சொன்னதாக காதில் விழுந்தது. ஆம், நினைவு தெரியாத மயக்கத்திலே கூட அவளுடைய வாய் அப்படி முணுமுணுத்தது. இளவரசர் மீது ஆசை அவள் உள்ளத்தில் அப்படி வேரூன்றி இருக்கிறது. அந்த ஆசை இந்த பெண்ணுக்கு நல்லதல்ல. அதனால் துன்பமும் ஏமாற்றமும் தான் ஏற்படும். ஏன் அவ்வாறு சொல்கிறீர்? இவளை காட்டிலும் இளவரசருக்கு ஏற்ற உயர்குலப் பெண் வேறு யார்? புராதனமான கொடும்பாளூர் வீரவம்சத்தை பற்றி உமக்கு தெரியாதா? நன்றாய் தெரியும். நான் நினைப்பது ஒன்று, தாங்கள் சொல்வது இன்னொன்று. இந்த பெண் எவ்வளவு உயர்குலமாயிருந்தால் என்ன, இவள் மனத்தில் உள்ள சபலம் நிறைவேறப் போவதில்லை. கட்டாயம் நிறைவேறியே தீரும். இது இவள் மனத்தில் உள்ள சபலம் அன்று, என்னுடைய மனோரதம், நான் செய்திருக்கும் தீர்மானம். தங்கள் தீர்மானமாயினும் இந்த விஷயத்தில் நிறைவேறாது. ஏன் மீண்டும் அவ்விதம் சொல்லுகிறீர்? இளவரசர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமாய் இருக்கிறார் என்று சற்று முன் நீர் கூறியது உண்மைதானே? ஆஹா, இது என்ன இன்பமான செய்தி! இளவரசர் பத்திரமாயிருக்கிறாரா? நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறாரா? இந்த செய்தியை கேட்க இந்த செவிகள் கொடுத்து வைத்திருக்கின்றனவே. ஓடை நீரில் மூழ்கிச் சாகாமல் நான் உயிர் பிழைத்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. இளைய பிராட்டிக்கு எத்தனையோ விதத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இதுவும் ஒன்று இப்போது சேர்ந்தது. ஆனால் ஐயோ, இது என்ன? மேலே இவர் சொல்லும் செய்தி செவியில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கிறதே. அம்மணி, இளவரசர் பத்திரமாயிருக்கிறார் என்பது உண்மைதான். அதனால் இவளுடைய ஆசை நிறைவேறும் என்பது என்ன நிச்சயம்? இளவரசர் இந்த பெண்ணை மணந்து கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். நீர் எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். இந்த உலகில் நான் இட்ட கோட்டை தாண்டாமல், என் பேச்சை தட்டாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அவன்தான் என் தம்பி அருள்மொழிவர்மன். இளவரசி, அத்தகையவன் நானும் ஒருவன் இருக்கிறேன். பின்னர் எனக்கு என்ன குறைவு? என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்ன தடை? பழுவேட்டரையர்கள் இதற்கு கூட குறுக்கே வருவார்களா என்ன? அது எனக்கு தெரியாது. தங்களிடம் இளவரசருக்கு எல்லையற்ற அன்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வேறு எந்த காரியத்திலும் தங்கள் வார்த்தையை கேட்பார். அவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் இஷ்டமில்லை. என் கண் முன்னால் இலங்கை மணிமகுடத்தை வேண்டாம் என்று மறுத்தார். ஆயினும் தங்கள் வற்புறுத்தலினால் ராஜ்யம் ஆளுவதற்கு கூட சம்மதிப்பார். ஆனால் இந்த பெண்ணை மணப்பதற்கு சம்மதிக்க மாட்டான் என்றா சொல்லுகிறீர்? அவ்விதம் என் அருமை தோழியை நிராகரிப்பதற்கு அவன் இவளிடம் என்ன குறையை கண்டான்? நீர்தான் என்ன கண்டீர்? அம்மணி, நான் இந்த பெண்ணிடம் ஒரு குறையும் காணவில்லை. கண்டாலும் நம்ப மாட்டேன். இளைய பிராட்டி அரண்மனையில் பணி செய்யும் எல்லோரிலும் கீழான சேடிப்பெண்ணும் எனக்கு தேவகன்னிகைதான். இளைய பிராட்டியின் தோட்டத்தில் வாழும் முயற்குட்டி என் கண்களுக்கு தேவேந்திரனுடைய ஐராவதத்துக்கும் மேலானதாகத் தோன்றும். இளவரசரும் இந்த பெண்ணிடம் குறை ஒன்றையும் காணவில்லை. ஆனால் அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் சென்றிருக்கலாம் அல்லவா? ஐயோ, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள்! இந்த வாலிபர் எதற்காக இவ்விதம் நம்முடைய புண்பட்ட உள்ளத்தில் வேலை எடுத்து குத்துகிறார்? வாணர்குலத்து வீரரே, தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை. என் தம்பியை பற்றி ஏன் இப்பேற்பட்ட அவதூறு கூறுகிறேன்?
அவதூறு ஒன்றுமில்லை அம்மணி. உண்மையைத்தான் கூறுகிறேன். கண்ணால் கண்டு காதினால் கேட்டதைச் சொல்லுகிறேன். மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சுழற்காற்று அடிச்ச சமயம் அருள்மொழிவர்மர் கடல்ல குதிச்சிட்டார்னு பார்த்திபேந்திரன் சொன்னதுமே வீராதி வீரரான பெரிய பழுவேட்டரையர் சுழற்காற்றினால வேரோட பறிக்கப்பட்ட நெடுமரத்தை போல தரையில விழுந்து நினைவிழுந்ததை பார்த்தோம். இப்படி இருக்க வானதிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியின் தாக்கம் நல்லாவே புரியுது. செய்தியின் முற்பகுதியை கேட்டதுமே பெரியவர் அவசரப்பட்டுட்டார். பிற்பகுதியை கேட்டப்புறம் கொஞ்சம் தெளிவு பிறந்துட்டது. பாவம் வானதி. இந்த செய்தியின் முற்பகுதி முடிவை தேடிக்க தூண்டிடுச்சு. இந்த முடிவுக்கான விளக்கம், தான் விழற ஓடை தன்னை அரிசிலாற்றிலே சேர்க்கும், அரிசிலாறு கடலில சங்கமமாகும், அந்த கடல்ல தான் பொன்னியின் செல்வர் தனக்காக காத்துக்கிட்டு இருக்கார். நேர்களே, நாவலாசிரியர் கல்கியின் இளமை காலத்திலே நேர்ந்த ஜலகண்டம் அவர் மனத்தில் ஏற்படுத்தியிருந்த தாக்கம் பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதையொட்டின வர்ணனைகள் நம்ம இதுவரை கண்டிராத ஆழத்திற்கு இழுத்து விடுகின்றன. சிறு வயதினருக்கான விளையாட்டுகள்ல ஒண்ணு, தூங்குறானா தூங்குறது போல பாசாங்கு பண்றானான்னு கண்டுபிடிப்பது. அசந்து தூங்கினா இடது கால் மட்டும் லேசா அசையும்னு சொல்லுவாங்க. விவகாரமான பையன் மாட்டிக்க மாட்டான். இங்க அதே உத்தி. நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்துல நல்லதாய் போயிருக்கும்ங்கிறான் வந்தியத்தேவன். கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவு திரும்பிக்கிட்டு இருக்கு வானதிக்கு. இன்னும் இவர்கள் என்ன பேசிக்கொள்ள போகிறார்கள் கேட்கலாம். கண்ணைத்தான் திறக்க முடியல, காது நல்லா கேக்குது. நல்லது. சூரிய நாராயண பந்தனம் என்ற பகுதியில விண்ணிலிருந்து விழுந்த நீர் எவ்விதம் கடைசியா கடலை சென்று அடையுமோ அவ்விதம் எந்தெந்த தேவர்களை குறித்து வணங்கினாலும் அது இறுதியில கேசவன் என்னும் ஸ்ரீமன் நாராயணனையே சென்று அடையுது என்ற கருத்தை இந்த பகுதியில் அமைச்சிருக்கார் ஆசிரியர். சர்ப்பம் என்கிற சொல்லுக்கு பொருள் வளைஞ்சு வளைஞ்சு ஊறுவது, பாம்புகளை குறிக்கிற சொல். இவற்றிலே நாகங்கள், அவை வைத்திருக்கும் மணிகள், அவற்றின் ஒளி, இப்படி பல தொன்ம கருத்துகள் புராணங்கள்ல பார்க்கலாம். எல்லா நாகங்களும் சர்ப்பங்கள், ஆனா எல்லா சர்ப்பங்களையும் நாகங்கள்னு கொள்ள முடியாது. சிரோ ரத்னங்கள், பாம்பு தலைமணிகள் கற்பனைதான். பிரயத்தனம், பெருமுயற்சி. மயக்கத்தில் இருந்து விடுபட்டு கண்ணிமைகளை திறக்கவே பெருமுயற்சி தேவைப்படுது வானதிக்கு. சொல்ல வேண்டிய விஷயங்களை சரமா தொடுத்து அதே சமயம் குந்தவைக்கும் உவகை தந்து பேச வந்தியத்தேவனுக்கு சொல்லி தரணுமா என்ன? பாருங்களேன், இளைய பிராட்டியின் தோட்டத்து முயல் குட்டி தேவலோகத்து யானையை விட சிறப்பானதான். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.